60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்தில் 1978 வெளியான கிழக்கே போகும் ரயில் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை ராதிகா சரத்குமார். அந்த படத்தை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்து கிட்டத்தட்ட 50 வருஷத்தை தொட போறாங்க. அந்த வகையில் இவங்க நடிச்சிருக்கிற தாய்க்கிழவி படம் வர பிப்ரவரி 20 வெளியாக இருக்கு. ரொம்பவே வித்தியாசமான தோற்றத்தில் ராதிகா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொமோட் பண்ற விதமா இப்போ இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. அப்படி இவங்க சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல டைரக்டர் பாக்யராஜ் பத்தி பேசியிருக்கிற விஷயம் சோஷியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. ராதிகா அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கே போகும் ரயில் படத்துல என்ன நடிக்க கேட்டு பாரதிராஜா சார் வீட்டுக்கு வந்தாரு. அப்போ அவருக்கு நான் எம்.ஆர். ராதாவோட மகள்னு தெரியாது. என்ன நடிக்க அவர் கேட்டப்போ எங்க வீட்டுல எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அம்மா தான் சரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரூலே செருப்பு போடாம நடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால என்னால முடியாது அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா தான் கிராமத்துல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சாங்க. முதல் நாள் நான் ஷூட்டிங்க்கு போகும்போது பாக்யராஜ் என்ன பார்த்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வர சொன்னா பூசணிக்காவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பூசணிக்கா அப்படிங்கிற வார்த்தை தெரியும். உடனே பாக்யராஜை பார்த்து என்ன நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாரதிராஜா சார் என்னோட இன்ட்ரோ சீன் எடுத்தாரு. மான் துள்ளி வர மாதிரி என்ன நடந்து வர சொன்னாங்க. எனக்கு எப்படி அப்படி நடிக்கிறதுன்னு தெரியல. பல டேக்ஸ் எடுத்தேன். எங்க அம்மா எல்லாம் என் மேல ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. டைலாக் எல்லாம் என்னால சரியாவே சொல்ல முடியல. ஆனாலுமே பாரதிராஜா சார் ரொம்ப பொறுமையா எனக்கு அழகா சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு. கோயில்மணி ஓசை சாங்ல என்ன வெக்கப்படுற மாதிரி நடிக்க சொன்னாரு. ஆனா எனக்கு வெக்கமே வரல. அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய குச்சி எடுத்து இடுப்புல குத்துனாரு. அப்படிதான் நான் அந்த பாட்டுல வெக்கப்பட்ட மாதிரி நடிச்சேன். அதுக்கப்புறம் நான் அவரோட நிறமாறாத பூக்கள் படத்துல நடிச்சேன். அந்த படத்துல என்னோட நடிப்பை பார்த்து அவர் அழுதுட்டாரு. நான் ஏன் சார் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். கிழக்கே போகும் ரயில்ல நடிச்ச ராதிகாவா இப்படி நடிக்கிறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உங்ககிட்ட அந்த திறமை இருந்தது தெரிஞ்சுதான் நடிக்க வச்சேன். இப்போ நல்லா நடிக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. நானும் நீங்க தான் சார் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் நான் வெறும் விதை மட்டும் தான் போட்டேன். நீ தான் இப்படி மரமா வளர்ந்துருக்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ராதிகா கிழக்கே போகும் ரயில்ல நடிச்ச அனுபவத்தை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட இறப்பை பத்தியும் ரொம்ப எமோஷனலா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. மேலும் தாய்க்கிழவி படத்துக்காக அவங்க ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லயும் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் மட்டுமே கிட்டத்தட்ட 4 இருந்து 5 மணி நேரம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு ராதிகா இந்த படத்துல நடிச்சிருக்கிறதுனால மக்கள் மத்தியிலையும் இந்த படம் மேல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி.